This is Pastor Conrad DeFries with our Bible study for today. அன்புக்குரியவர்களே, நான் பாஸ்டர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of our Bible study today is Love is the Way to Victory. This is part 1. அன்புதான் வெற்றியின் அடிப்படை என்ற தலைப்பிலே இன்னைக்கு நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். இது பகுதி 1. In the Bible, in the New Testament, there are several different kinds of love. வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பலவிதமான அன்பை குறித்து நம்மால் பார்க்க முடியும். There is marital love, there is friendship love, but there is the God kind of love. திருமண அன்பு, நண்பர்களின் அன்பு, தெய்வ விதமான அன்பு என்று சொல்லி பல வகைகள் உண்டு. I'm going to be speaking in our lesson only about the God kind of love. ஆனால் இன்னைக்கு நான் பேசுகிற தலைப்பானது தெய்வ விதமான அன்பை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். Every person that receives Jesus as their Savior has the same kind of love in them that God has in Him. அன்புக்குரியவர்களே, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இயேசுக்குள் இருந்து அதே வண்ணமான அன்பு உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். In the book of John, chapter 13 and verse 34, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, "A new commandment I give unto you, that you love one another." அங்கே வேதத்தை வாசிக்கிறேன், நான் உங்களுக்கு புதிய கற்பனைகளை தருகிறேன், ஒருவர் நீங்கள் நேசிக்கத்தக்கதாக புதிய கற்பனைகளை தருகிறேன் என்று வாசிக்க முடியும். It says we are to love one another even as He has loved us. அங்க வசனம் சொல்லுகிறது, நாம் அவர் நம்மை நேசிக்கிற வண்ணமாக நாம் ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறதை நம்மால் கவனிக்க முடியும். He says, "By this shall all men know that you are my disciples." 35ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் அன்புள்ளவளாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாராலும் அறிந்து கொள்ளப்படுவீர்கள் என்றார். Some people may think because you go to church and carry a Bible that you are a Christian. அநேகர் நினைக்கிற காரியம் என்னன்னா, சபைக்கு சர்ச்சுக்கு போறதுனாலும் வேதத்தை எடுத்துக்கொண்டு போவதனாலும் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். And these are good things, and this is true. இது உண்மைதான், இது நல்ல காரியம்தான். But the number one way to know a person is a Christian is that they show the God kind of love. ஆனா முதல் காரியம் என்னவென்று சொன்னா, தெய்வ விதமான அன்பை ஒருவன் காண்பிப்பதின் மூலமாகவே அவன் கிறிஸ்தவன் என்று அறியப்படுவான். The Bible tells us in many places that God is love. வேதத்திலே பல பகுதிகளிலே வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கின்றார் என்று சொல்லி. When you receive Jesus, you become a child of God. You are born of God. நீங்க என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாக, தேவனால் பிறக்கப்பட்டவளாக, புத்திரர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். You are not born again in your body or in your soul, but you're born again in your spirit. நீங்க உங்க சரீரத்திலே மறுபடியும் பிறக்கவில்லை, உங்கள் ஆத்துமாவிலும் நீங்கள் மறுபடி பிறக்கவில்லை, உங்கள் ஆவியிலே நீங்கள் மறுபடி பிறக்கிறீர்கள். The real you is a spirit being, and you have a soul and live in a body. உண்மையான நீங்கள் சரீரத்திலே ஆவியாய் இருக்கிறீர்கள், நீங்க சரீரத்தில் வாழ்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு ஆத்துமா உண்டு. It is your spirit that becomes brand new and an offspring born of God. உங்க ஆவி புதிய ஒரு ஆவியாக, மறுபிறப்புடைய ஆவியாக மாறுகிறது. So when you're born of God, you have the same kind of love in your spirit that God has. நீங்கள் தேவனால் பிறப்பதினாலே தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதே வண்ணமான அன்பு உடையவளாக நீங்கள் மாறுகிறீர்கள். In the book of Galatians chapter 5 and verse 22,
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it speaks about the fruit of the Spirit. அங்கே ஆவியின் கனிகளை குறித்து நம்மால் வாசிக்க முடியும். The fruit of the Spirit is the character of Jesus. இந்த ஆவியின் கனி என்று சொன்னால் இயேசுவின் குணமே இந்த ஆவியின் கனியாய் காணப்படுகிறது. You cannot tell a person's spirituality by spiritual gifts. ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவனுடைய ஆவிக்குரிய வரங்களை வைத்து அவன் எவ்வளவு ஆவிக்குரியவன் என்று நம்மால் சொல்ல முடியாது. But you can tell how spiritual they are by the fruit of the Spirit that is in their life. ஆனால் அவருடைய ஆவியின் கனி, அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியின் கனியின் மூலமாக அவங்க எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியும். The very first one of the fruit of the Spirit is love. முதல் ஆவியின் கனி என்னவென்று சொன்னால் அன்பு. It is impossible for a person that is not born again to have this kind of love. இந்த அன்பு இல்லாமல் ஒருவன் மறுபடியும் பிறந்தவன் இந்த அன்பு இல்லாமல் இருக்க முடியாது. Only a born again believer can have the same kind of love in them that God has in himself. கவனியுங்க, மறுபடி பிறந்த ஒருவனால் தான் தெய்வ விதமான அன்பு உடையவனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். In John chapter 15 and verse 5, யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், he says, I am the vine and you are the branches. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். The same kind of life that is in the vine comes right down into the branch. செடிக்குள் எவ்வகையான ஜீவன் இருக்கிறதோ அதே ஜீவன் அந்த கொடிகளுக்குள்ளும் கடந்து போகும். Jesus is the vine and you and I as believers are the branches. அன்புக்குரியவர்களே, இயேசு செடியாய் இருக்கிறார், நீங்களும் நானும் கொடிகளாய் இருக்கின்றோம். In our spirit we have the same nature as God has in him. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆவியிலே தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ அதே வண்ணமான குணங்களை உடையவளாய் நம்முடைய ஆவியில் நாம் காணப்படுகின்றோம். In your natural body you have the same kind of flesh as your parents do. அன்புக்குரியவர்களே, மாம்சமாக உங்களுடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்ட சரீர அமைப்பு உடையவளாய் இருக்கிறார்களோ அதே சரீர அமைப்புடையவளாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். But when you receive Jesus, you receive a new spirit with the God nature in your spirit. அன்புக்குரியவர்களே, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த வினாடியிலே இயேசுக்குள் இருந்த அதே ஆவி உங்களுக்குள்ளும் கடந்து வருகிறது. You are the offspring of God. You are born, you are a child of God. நீங்கள் தேவனிலிருந்து புறப்படுகிறவர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனாகவே காணப்படுவீர்கள். So the way you can know that you are really born again is that you have this God kind of love. நீங்க மறுபடி பிறந்தீர்கள் என்று எதனால் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், தெய்வ விதமான அன்பு உங்களுக்குள் இருப்பதின் மூலமாக நீங்கள் மறுபடி பிறந்தீர்கள் என்று அறிந்து கொள்ள முடியும். Human love, even a mother's love, is a selfish love. மனுஷிக அன்பு, ஒரு தாயின் அன்பு கூட சுயநலமுடையதா இருக்கின்றது. This kind of love is good in the natural life. இவ்வகையான அன்பு மாம்சமான காரியத்தில் பரவாயில்ல, ஒற்றுக்கொள்ளக்கூடியதுதான். And there is something called friendship love. இன்னொரு அன்பை குறித்து சொல்ல முடியும், நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய அன்பு. If you do good to me, then I will do good to you. நீங்க எனக்கு நல்லது செய்தால் நான் உங்களுக்கு நல்லது செய்வேன். There's nothing wrong with this kind of love. It is a good kind of love in this world. இது கூட தவறானது அல்ல, இந்த உலகத்திலே இதுவும் ஏற்கக்கூடிய ஒன்றுதான். And people that are married have a married
kind of love between each other. திருமணத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறவங்க கணவன் மனைவி அவர்களுக்குள்ள தாம்பத்திய அன்பு உண்டு. And this is good because of marriage. இது திருமணத்தின் நிமித்தமாக இதுவும் நல்ல காரியம்தான். But in this lesson, we're only talking about the God kind of love. ஆனா இன்னைக்கு பாடத்திலே நாம் தெய்வ விதமான அன்பை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். God loved us when we were not lovable. நாம் நேசிக்க தகாதவளாய் இருந்தபோது தேவன் நம்மை நேசித்தார். He did not love us because we loved him. நாம் அவரை நேசித்தது நிமித்தமாக அவர் நம்மை நேசிக்கவில்லை. He loved us when we were sinners and we were not lovable to God. நாம் பாவிகளாய் இருந்தபோது, நேசிக்க தகுதியற்றவளாய் இருந்தபோது அவர் நம்மை நேசித்தார். This God kind of love is like a fruit. It can grow and increase in your life. இது தெய்வ விதமான அன்பு. இது ஒரு பழத்திற்கு அல்லது கனிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த கனி வளரக்கூடிய ஒன்று. We're going to take a few lessons to teach to better understand the God kind of love. சில பாடங்களாக நான் இதை தொகுத்து வழங்க விரும்புகிறேன். தெய்வ அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி. When you let this kind of love be in your life, it will protect you. It will help you to be strong against the enemy. இது உங்களை பாதுகாக்கும், சத்துருவிடத்திலிருந்து உங்களை விலக்கி வைக்கும். இது உங்களை ரட்சிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கின்றது. It helps you to put on the whole armor of God to protect you against the devil. தெய்வீக வித அன்பானது உங்களை தெய்வனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள உதவுகிறது. சத்ருவினுடைய சகல காரியங்களிலிருந்தும் உங்களை பாதுகாக்குகிற ஒன்றாய் இருக்கின்றது. Jesus said, "The prince of this world cometh, and he hath nothing in me." பிசாசு இயேசு சொல்லும்போது சொல்கிறாங்க, பிசாசானவன் வருகிறான், அவனுக்குரியவைகள் ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று இயேசு சொன்னதை நம்மால் வாசிக்க முடியும். There was no envy or strife or jealousy in Jesus. இயேசுக்குள் கோபம், எரிச்சல், வைராக்கியம், கசப்பு இவ்வகையான காரியங்கள் ஒன்றும் இயேசுக்குள் இல்லை. That is what God wants us to grow and to become more like Jesus. அதனாலதான் இயேசுவை போலவே நாம் வளர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். He wants us to not give the devil a place in our lives. ஆண்டவர் பிசாசுக்கு நாம் இடம் கொடாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். If you have unforgiveness or bitterness or strife, then you have something that belongs to the devil in you. அன்புக்குரியவர்களே, கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் இவைகள் இருக்குமானால் பிசாசின் காரியங்கள் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். That can give a foothold or an opening for the devil to attack you and to do things to you. பிசாசானவன் உங்க வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு இவைகள் ஒரு இடம் கொடுக்கிற ஒன்றாக, அது ஒரு திறந்த வாதலை உண்டாக்குகிறதாய் காணப்படுகின்றது. But as you grow and learn about the God kind of love, it will close the door so the devil cannot get in. ஆனால் தெய்வ விதமான அன்பு உங்களுக்குள் இருக்குமானால் பிசாசு உங்க வாழ்க்கையில் கிரியை செய்யாதபடிக்கு அவைகள் அவனுடைய வாதல்களை அடைத்து வைக்கின்றது. In the book of John, chapter 15 and verse 12, யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, "This is my commandment, that you love one another." இது என்னுடைய கற்பனை, நீங்கள் உங்களில் அன்பாய் இருக்கிறதை போல நீங்கள் ஒருவர் அன்பா இருப்பீர்கள் வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்றார். It says we are to love one another with the same kind of love that God loves us. நீங்க இது என்ன சொல்கிறது என்று சொன்னா, தேவன் நம்மை எப்படி நேசிக்கிறாரோ அதே வண்ணமாக நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். In 2 Corinthians chapter 5 and verse 17, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே,
When you're born again, your spirit is made brand new and it's made in the image of God. இங்க சொல்லப்படுகிறது, நீங்க மறுபடி பிறக்கும் போது உங்களோட ஆவி புதிதாக்கப்படுகிறது. எப்படி, எவ்வளவு புதிது என்று சொன்னால், தேவனுக்கு இணையான புதிய ஒரு ஆவி உடையவளாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். In your body and in your natural mind, you are still a normal human being in the world. உங்க சரீரத்திலே, உங்களோட ஆத்மாவிலே, உலக தோற்றத்திற்கு முன்பாக நீங்க அதே வண்ணமாக தான் இருக்கிறீங்க. But in your spirit, the real you, it is made brand new and has divine nature in it. ஆனா உண்மையான நீங்கள் புதிதாக்கப்படுகிறீங்க. அதாவது உண்மையான நீங்கள் என்று சொன்னால் உங்களோட ஆவி, நீங்கள் என்று சொல்லுகிற உங்களோட ஆவி புதிதாக்கப்படுகிறது, புற்றும் புதிதாக மாற்றப்படுகிறது. In Romans chapter 5 and verse 5, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே it says, the love of God is shed abroad in our heart by the Holy Spirit. அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Hallelujah. What a wonderful thing when you're born again. You have the same kind of love in your spirit that God has. அன்புக்குரியவர்கள், எவ்வளவு மகிமையான காரியம். தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறாரோ அதே வண்ணமான அன்பு உடையவளாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். You say, well, people are treating me bad and it's hard for me to love them. நீங்க ஒரு நாள் யோசிக்கலாம், என்னை தவறுதலாக நடத்துகிறாங்க, அவங்களை எப்படி நான் திரும்பி நேசிக்க முடியும் நீங்க எண்ணலாம். But now you have the Holy Spirit, the third person of the Godhead on the inside of you. அன்புக்குரியவர்களே, திருத்துவ தேவனில் மூன்றாம் நபராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கின்றார். This kind of love, you do not go by your feelings, but you make a decision to forgive other people. இந்த விதமான அன்பு உங்களுடைய உணர்வின் அடிப்படையில் அல்ல, நீங்க எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையிலே மற்றவளை மன்னிக்கத்தக்கதாக இருக்கிறது. Even after you forgive them in your heart, your emotions may still have a battle in that area. நீங்க உங்க இருதயத்துல நீங்க அவளை மன்னித்தால் கூட உங்களை உணர்வு பூர்வமாக அவங்களை குறித்து தவறான எண்ணம் உடையவளாய் நீங்கள் இருப்பீங்க. And you also have to forgive yourself when you make mistakes. நீங்க அவங்களை மன்னித்த பிறகு கூட உங்களுக்குள்ளே அந்த சில உணர்வுகள் அப்படி இருக்கலாம். You are now a child of God and you do not have the right to hold unforgiveness even against yourself. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. மன்னியாமை அல்லது அவ்வகையான காரியங்களை உங்களுக்குள் இருக்கலாகாது. It is the blood of Jesus that has made you a new born again child of God. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய இரத்தம் உங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறது. Praise God. You are a new creature. You are now a child of the living God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், நீங்க தேவனுடைய பிள்ளையாய் காணப்படுகிறீர்கள். Amen. You have the Holy Spirit on the inside of you. அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கின்றார். In your spirit, you have the very nature and the same kind of life in you that God has in Him. தேவனுக்குள்ளே தேவ விதமான குணம் உடையவளாக நீங்க காணப்படுகிறீர்கள். He said in John 10:10, I am come that you might have life. அங்க யோவான் 10:10 சொல்லப்படுகிறது, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாக அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாய் நான் கடந்து வந்தேன் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். That is not just life when you die and go to heaven, but that is you have God's kind of life and nature in your spirit. அன்புக்குரியவர்களே, தேவ விதமான அன்பு உடையவளாக நீங்க காணப்படுகிறீர்கள். The Bible says, put off the old man and put on the new man in Christ Jesus. வேதம் சொல்லுகிறது, உங்கள் பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை நீங்கள் தரித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது.
In Romans chapter 12 and verse 2, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், it says, you will be transformed by the renewing of your mind, the way you think. இங்க சொல்லுகிறது, உங்க மனம் புதிதாகுகிறதினால் மறுரூபம் ஆகுகிறீர்கள் என்று வாசிக்கிறோம். As a new born again person, we must change our thinking so that we think the way God thinks. நீங்க தேவ பிள்ளையா இருப்பதினாலே தேவன் பார்க்கிறபடி நீங்க பார்க்கிறீங்க. You might say, yes, the people hurt my feelings, they did things to me, but God will help you to forgive them. நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஐயோ இவங்க எனக்கு செஞ்ச காரியங்கள் சொல்ல முடியாது, அவ்வளவு மோசம் இப்படி அப்படின்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் அவளை மன்னிக்கத்தக்கதாய் தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. You now have God the Holy Spirit living on the inside of you. அன்புக்குரியவரே, தேவ ஆவியானவர் தேவனே உங்களுக்குள் வாசமாயிருக்கின்றார். He will give you strength and he will enable you to forgive them and let it go. Drop it. Don't think about it. அன்புக்குரியவர்களே, தேவன் அவைகளை கடந்து செல்லும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவைகளை விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. For many years in my early life, I thought I could not get things off my mind that had happened to me. என்னுடைய தொடக்க வாழ்க்கையிலே எனக்கு நடந்த கசப்பான அனுபவங்களை நான் மறக்கவே முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். But praise God, one day I learned that I can choose what I want to think about. ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், எதை நான் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். In the name of Jesus, I can bring every thought into captivity and control my own thinking. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க சிந்தையினால் என்னுடைய எண்ணங்களை சிறைப்படுத்த முடியும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். The Bible tells us in the book of Peter. பேதுருவிலே வேதம் இப்படி சொல்லுகிறது, to gird up the loins of our mind, be strict with what we think about. உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். One translation says, with the strictest self-control, we are to control what we think. ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, கடினமாய் அல்லது நேராய் கடிந்து கொண்டு நம்முடைய சிந்தையை எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை, நம்முடைய சிந்தையை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. If you will meditate and think about the word of God, he will give you strength to forgive other people. அன்புக்குரியவர்களே, வேதத்தை வாசிக்கவும் வேதத்தை நேசிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட்டால் இந்த வேதமானது நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க இந்த வேதம் உங்களுக்கு உதவி செய்யும். You are now a new creature in Christ and old things have passed away. நீங்க கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீங்க, சகலமும் மறைந்து போகிறது. In 1 Corinthians chapter 3 and verse 16, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், know ye not that you're the temple of God and the Holy Spirit dwells in you. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Praise God, you're a new creature. You are the offspring of God today. அன்புக்குரியவர்களே, நீங்க புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீங்க. நீங்க புதிய ஒரு ஜீவனாய் காணப்படுகிறீர்கள். In the book of Galatians chapter 5 and verse 14, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, all of the law is fulfilled in this one thing, that you love one another. நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற இந்த வார்த்தையினால் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். We are to love our neighbor as ourselves. நீங்க உங்களை நீங்கள் நேசிக்கிறதை போல் பிறரை நீங்க நேசிக்க வேண்டும். Again in Ephesians 4 verse 32. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால்,
says, "Be ye kind one to another, tender-hearted, forgiving one another." ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததைப் போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். We are to forgive others the same way God has forgiven us. அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களை மன்னித்ததைப் போல நீங்க பிறரை மன்னிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். When they have done wrong things, we can just drop it, forget it, let it go. நீங்க தவறாய் சேர்ந்தா இல்ல மற்றவர்கள் உங்களுக்கு தவறாய் நடந்தா மன்னிங்க, அதை விட்டு விடுங்க. The devil wants you to hold on to hurt feelings and mistakes that others have made because it will just hurt you more. இங்கே பிசாசானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மற்றவர்கள் செய்த கிரியைகளை உங்கள் சிந்தைகளிலே வைத்து நீங்க அவளை மன்னிக்க முடியாதபடிக்கு கசப்பின் வேர்களை உங்களுக்குள் வைத்து விடுவான். When you allow hurt feelings and unforgiveness to be in your life, you give the devil permission to come against you. இன்னைக்கு பிசாசானவனுக்கு இடம் கூடாது இருப்பீர்களாக. In Ephesians chapter 4 verse 27, எபேசியர் 4:27 don't give the devil a place or an opening in your life. பிசாசுக்கு உங்க வாழ்க்கையில எந்த விதமான இடத்தையும் நீங்கள் கொடுக்க கூடாது. You have the power and the ability because God is with you. உங்களுக்கு அவனுக்கு இடம் கூடாதபடிக்கு இருப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. காரணம் கர்த்தர் உங்களுக்குள் இருக்கின்றார். In the book of 1 John chapter 3 and verse 14, 1 யோவான் 3:14 it says, "We know that we have passed from death to life because we love others." அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கின்றோம். Only a born again person can have the God kind of love in their heart. அன்புக்குரியவர்களே, மறுபடி பிறந்த ஒருவனால் தான் தேவ விதமான அன்பு உடையவனாய் இருக்க முடியும். When you forgive others and let it go, you can know that you're born again a child of God. அன்புக்குரியவர்களே, மற்றவங்களை மன்னிங்க, கசப்புகளை விட்டு விடுங்க. அது ஏனென்றால் நீங்க மறுபடி பிறந்த தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீங்க. You cannot go by your feelings and by your emotions. அன்புக்குரியவர்களே, உங்கள் உணர்வின்படியும் உங்கள் சிந்தனையின்படியும் நீங்கள் நடந்து போக முடியாது. Emotions follow what you think. உங்களோட உணர்வுகள், நீங்க எதை யோசிக்கிறீர்களோ அதன்படி உங்களோட உணர்வுகள் கடந்து போகும். But you can forgive others in your heart even when your emotions don't feel it. உங்களுடைய உணர்வுகள், நீங்க நினையாததெல்லாம் உங்கள் சிந்தை, உங்களுடைய இருதயம் என்ன நினைக்கிறதோ அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். Walking in the love of God is coming from your spirit, not from your soul. தேவ விதமாய் நடப்பது உங்க உணர்வின் அடிப்படையில் அல்ல, உங்கள் ஆவியின் அடிப்படையிலே அவைகள் நடைபெறுகிறது. You can forgive others. That is a decision you make, not a feeling. நீங்க மற்றவர்களை மன்னிப்பது என்று சொன்னால் உங்க உணர்வின் அடிப்படையில் அல்ல, நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில். As you grow in the Lord, you will learn that you cannot always go by the feelings and emotions you have. நீங்க தேவனை நேசிக்க பொழுது உங்க உணர்வின் அடிப்படையிலும் உங்களுடைய சிந்தையின் அடிப்படையில் அல்ல, தேவ ஆவியின் அடிப்படையில் நீங்கள் நடப்பீர்கள். But you just say to the inside of your own self, "I forgive them, I forgive them, I forgive them." நீங்க உங்களுக்குள் சொல்ல வேண்டும், நான் அவனை மன்னிப்பேன், நான் அவனை மன்னிப்பேன், நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறவளாய் காணப்பட வேண்டும். And when you ask God to forgive you, then God is always faithful to forgive you of your sins. நீங்க மற்றவர்களுக்கு மன்னித்தால் தேவன் உங்களுக்கு மன்னிப்பார்.
And then you have to forgive yourself for the mistakes you've made. நீங்க செய்த தவறுகளை நீங்கள் உங்களை நீங்கள் மன்னிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். God is forgiving you, and now you are forgiving yourself. கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார், நீங்க உங்களை மன்னிக்க வேண்டும். We will be continuing this subject in our next Bible lesson. அன்புக்குரியவரே, வருகிற அடுத்த பாடத்திலும் இதை நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். Pray this prayer after me to receive Jesus as your Savior today. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள். I believe Jesus Christ is the Son of God. அன்புள்ள இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross and rose from the dead for me. இயேசப்பா, நீர் எனக்காகவே மரித்து, என் பாவங்களுக்காகவே மரித்து, எனக்காகவே நீர் உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I receive Jesus Christ right now as my Savior. இயேசப்பா, இந்த வினாடி உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்கிறேன். Get into a Bible-believing church and grow in the things of God. In Jesus' name, amen. அன்புக்குரியவர்களே, வேதத்தை விசுவாசிக்கிற நல்ல சபையை தெரிந்தெடுத்து அந்த சபைக்கு கடந்து போய் வேதத்தில வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen.